ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சி ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும், அதே நேரத்தில் உடலுறவில் போதிய விருப்பம் நாட்டம் இல்லாதனாலையும் விந்து சம்மந்தப்பட்ட தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்ம நிகழ்ச்சி சேனலில் பண்ணிகிட்டே இருக்கோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி தயவுசெய்து பழைய வீடியோக்களில் போய் பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்கள் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பிரபல ஹிமாலயா நிறுவனத்தாருடைய ஸ்பெமான் சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்டை பார்க்குறோம். சரிங்களா? ஸ்பெமான் சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்டில் பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறுவனம் 1930 ஆயுர்வேத மருந்து பொருட்களையும் மூலிகை மருந்து பொருட்களையும் உலக தரத்திற்கு தயாரிப்பில் பெயர் போட்டுறது. லீஃப் 52 இந்த மாதிரியானதெல்லாம் சில ப்ராடக்டுகள்லாம் செப்டிலாம் மாற்றுமுறை மருத்துவர்களும் அதை பயன்படுத்துகிறதுல ரொம்ப நாட்டமாக இருப்பார்கள். அந்த வகையில் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு பொருள் இருக்குங்கிறத நம்ம தெரியப்படுத்திக்கொள்ளணும். பொதுவாக இந்த தாம்பத்தியத்தில் ஃபெயிலியரான ஒரு மனிதன் வெளியில் யார்கிட்டையும் கூச்சப்பட்டு சொல்லுவதோ அல்லது பகிர்ந்து கொள்வதோ கிடையாது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே வைத்து கொண்டு அவர்கள் புழங்கி அதை ஒரு நடைவினமாக இது பண்ணிடுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரியான ப்ராடக்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள்லாம் தெரிந்து கொள்ளணுங்கிறக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக நான் முன்னுரையில் சொன்னது மாதிரி இந்த ஸ்பெமான் ப்ராடக்ட் எதற்கு பயன்படுது, ஏன் பயன்படுது, எப்படி சாப்பிடலாம்ங்கிறத இந்த இதில் பார்ப்போம். பொதுவாக இந்த ஸ்பெமான்ங்கிறது விந்து அணுக்கள் குறைய ஒரு மனிதனுக்கு தாம்பத்தியத்தில் நாட்டம் குறைஞ்சி போயிடும். சரிங்களா? எப்படி மோஷன் இருந்தால் வயிறில் இருந்துச்சுன்னா போகணுங்கிற ஒரு எண்ணம் வருது, யூரின் நல்லா ஃபுல்லாக இருந்தால் போகணுங்கிற எண்ணம் வருது. அதே மாதிரி தாங்க இந்த விந்து அணுக்கள் உற்பத்தி நிறையாக இருந்தால் தாம்பத்தியத்தில் நாட்டம் அதிகரிக்கும். சிலவங்களுக்கு தாம்பத்தியத்தில் அந்த விந்து உற்பத்தி இல்லாதனால தாம்பத்தியத்தில் நாட்டம் குறைந்து போயிடும். இது ஹார்மோனல் மாற்றத்தினாலேயோ வயது மூப்பினாலேயோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சர்க்கரை வியாதிகள், இரத்த கொதிப்பு மற்றும் வேறு சில நோய்களுக்கு மருந்து எடுப்பதன் மூலமாக கூட இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அப்போ நம்ம இந்த விந்து அணுக்கள் குறைகிறது எப்படிங்கிறத நம்ம அனலைசிஸ் பண்ணி பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, இந்த டெஸ்டோஸ்டரான் அளவு பாடியில் குறைய விந்தணுக்களுடைய உற்பத்தியும் குறைஞ்சிரும். அப்போ படிப்படியாக நம்ம மேலே இருக்கிற ஃப்ரூட்டை தான் பார்க்குறோம், அடியில் இருக்கிற ரூட்டை யாருமே பார்க்குறது கிடையாது. அப்போ அந்த டெஸ்டோஸ்டரானை அதிகரிக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஆண் தன்மை அதிகரிக்கும். அதே நேரத்தில் விந்து உற்பத்தியும் அதிகரித்து உடல் உறவுகளில் நாட்டமும் அதிகரிக்கும். 2 முறை 3 முறை ஆரம்ப காலகட்டங்களில் நீங்கள் பண்ணி திருப்தியாக இருப்பீங்க. அல்லது 4 முறை, ஒரு நாளைக்கு 8 முறை பண்ண கல்யாணமான தம்பதிகளில் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர்களை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே என்னத்தை பண்ணணும் சொல்லி குப்புறப்படுக்கிற ஆளுங்க தான் அதிகமான ஒரு பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்போ அதை இது எப்படி சரி பண்ணுது அப்படிங்கிறதா இதில் பார்க்க போகிறோம். இதில் பார்க்கும் பொழுது இதில் சேர்ந்து இருக்கிற பொருட்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்டாக விருத்திரதாரு, கொக்சுரா, ஜீவந்தி, சைலேயம் அப்படிங்கிறதெல்லாம் கலந்துருக்குது. அதே நேரத்தில் அஸ்வந்தம், பவுடர் ஃபார்மில் கோகிலாட்சம், வன்னியககு, அதே நேரம் கவிக்கச்சும், இந்த மாதிரியான பொருள்கள்லாம் இதில் கலந்துருக்கிறது. பேஸ்டு அந்த ரெஃபரன்ஸ் அதுதான் இங்கனக்குள்ளே நோட் பண்ணணும். ஆயுர்வேதிக் ஃபார்முகுலரி ஆஃப் இந்தியா, அதே நேரத்தில் ஆயுர்வேதிக் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா. இது ஏபிஐ, அது ஏஎஃப்ஐ. அதோட சாஸ்திர பிரகாரம் யார் சொன்னான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்போது
பாவ பிரகாசங்கிற ஒரு லிட்ரேச்சரில் இருந்து இது வந்து எடுத்திருக்காங்க. எடுத்து அதை வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து இன்றைக்கி வந்து நிறைய பேரில் வந்து இதை வந்து பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கிது. சரி, என்னென்ன இதெல்லாம் பயன்படுத்தலாம் இருக்குதுன்னா என்னென்ன பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாங்கிறத இப்போ பார்ப்போம். பொதுவாக வந்து தாம்பத்தியத்தில் நாட்டம் இருக்காது, ஒரு முறை பண்ணுவதற்கு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. விந்து வந்து ஜெல்லி மாதிரி போகாமல் முதத்தடை பண்ணும்போதே தண்ணி மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் நாட்டமே இல்லாமல் சுத்தரவாக பீசு போன மாதிரி ஆகிப்போம். அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து இதெல்லாம் இருக்கிறனால வந்து ஆண்மை குறைவு, ஆண்குறி எழுச்சியின்மை, வீரியம் இல்லாமல் இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு ஆண்டு அனுபவித்த பிறகு வந்தால் பரவாயில்ல, சின்ன வயசுலேயும் சிறப்பாக ஒருவங்களுக்கு வரும். மம்ஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அந்த மாதிரி வரும். ஆர்கைட்டிஸ்ன்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். ஆமாம், அந்த மாதிரியான இதுகள்லையும் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இது இருக்குது. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த இதுகள் வந்து எடுக்கும் பொழுது நல்ல விந்தணு உற்பத்தியை வந்து அதிகரித்து பண்ணி கொடுக்க வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இதில் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு இதில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு இதுகள் வந்து இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இந்த பிராண்ட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. யார் இந்த மாதிரி இல்லாமல் இவங்களுக்கும் ஓன் ட்ரக் லைசன்ஸ் ஜிஎம்பி சர்டிஃபிகேட் பண்ணப்பட்டு உலகத்தரமான பல நாடுகளில் வந்து இவங்க வந்து இருக்கிறனால வந்து தயவுசெய்து நம்ம வந்து தாராளமாக இதை வந்து பயன்படுத்தலாம். பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ வேறு ஏதேனும் பாதிப்புகள் இருந்தாலோ நீங்கள் வந்து அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய பரிந்துரையின் பேரில் வந்து நீங்கள் வந்து ஒரு கன்சல்ட் பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. இதை வந்து இந்த மாதிரிலாம் இருக்கா சார், பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டு பயன்படுத்தலாம். அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் வந்து வாங்கிக்கொள்ளலாம். இது வந்து நான் வாங்கினது வந்து ஹிமாலயா ஸ்டோரில் வந்து வாங்கினேன். ஹிமாலயா ஸ்டோர் வந்து இன்றைக்கி வந்து ஏறத்தாழ ஒவ்வொரு பெரிய சிட்டிஸ்லேயும் கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைன்லேயும் அவைலபிள், அவங்களுடைய ஆன்லைன் வெப்சைட்லேயுமே ஹிமாலயா வெல்னஸுடைய இதில் வெப்சைட்லேயுமே இது வந்து கிடைக்கிது, தருவிக்கலாம். ஓடிசியாக கூட பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. சைடு எஃபெக்ட்டுகளும் இல்லை, சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா பாவப்பிரகாஷங்கிற ரிஷிஸ் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், அதனுடைய இதில் வந்து ரெஃபரன்ஸ் மூலமாக அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரிஷிங்கிறத யாரும் தவறுதலாக சொல்ல மாட்டாங்க, சைடு எஃபெக்ட் இருக்குங்கிறத இது பண்ண மாட்டாங்க, பரிந்துரை பண்ண மாட்டாங்க. சரி, எப்படி சாப்பிடலாம்? ஆரம்ப காலத்தில் 2 மாத்திரையாக வந்து பயன்படுத்தலாம். காலை 2, இரவு 2 வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லைன்னா ஒன்றா கூட நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த கண்டெய்னரில் ஏறத்தாழ 60 நம்பர்ஸ்கிட்ட டேப்லெட்ஸுகள் வந்து இருக்கிறனால வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து இதை வந்து பயன்படுத்தி கொஞ்சம் கூடுதலாகவே வாங்கி வச்சு பயன்படுத்தி கொள்ளலாம். இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு டிஸார்டர். விந்தணு குறையுது, உடல் ஒரு நாட்டம் இல்லைங்கிறது வந்து ஒரு சாதாரணமானதுகள் கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் உடனே 2 மாத்திரை போட்டோம்னா பீச்சிக்கிட்டு தண்ணி மாதிரி அடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஒரு பொய். இதை வந்து கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் வந்து பயன்படுத்தணும். இடையில டிஸ்கண்டினியூ பண்ணாமல் கொஞ்சம் எடுத்துக்கணும். அதாவது 1 or 2 days விட்டுட்டு அப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணுறதெல்லாம் கிடையாது, பண்ணலாம், தவறு கிடையாது. அதே நேரத்தில் வந்து ரொம்ப லாங்காகவும் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ரெகுலராக எடுக்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு இதை வந்து பலனை வந்து கிடைக்கும். அதனுடைய இது வந்து அறிகுறிகள், நல்ல அறிகுறிகள் தெரிகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆனாலும் நிச்சயமாக நல்ல பலனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு இது வந்து இதில் வந்து இருக்கிறனால தாராளமாக எல்லோரும் இதை வந்து பயன்படுத்தலாம். விலையும் வந்து ஒரு பர்ச்சேசிங் பையிங் கெப்பாசிட்டிக்குள்ளே அது வர்றதுனால வந்து இன்றைக்கி வந்து ஒரு 200, 210ங்கிறது இன்றைக்கி ஒரு பிரியாணியே 160 ரூபாய்க்கு போயிடுச்சு, சாதாரண ஒரு பிரியாணி. அதனால் உங்களுடைய உடல் நலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் இதை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் வந்து பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு நம்ம சொன்னது மாதிரி வந்து ஒரு அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத மருத்துவர்களுடைய இதில் பரிந்துரையின் பேரில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுகள்லாம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா தாம்பத்தியத்தில் ஃபெயிலியர் ஆனவங்க வேறு யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மனசுக்குள்ளே வச்சு அடக்கி அதை மேலும் ஃபெயிலியர் ஆகிரும் மாதிரி ஆயிரும். ஆனால் உரிய காலத்தில் தகுந்த முறையில் அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வந்து நம்ம ஈஸியாக எளிமையாக குணப்படுத்திடலாம்.
அந்த மாதிரியான ப்ராடக்டெல்லாம் இருக்குங்கிறத ஒரு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இந்த வீடியோக்களை ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.